ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈயம்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் செய்கிறதுக்காக இப்போ நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குக்கர் மூடி ஒரு 2 விசில் வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கலாம். குக்கர் விசில் தானாக ரிலீஃப் ஆகி வரணும். உருளைக்கிழங்கு வெந்து நல்லா 2 விசில் வச்சு நல்லா விசில் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ தோலை உரித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் தோலை உரித்த உருளைக்கிழங்கு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மாவு பதத்துக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணாதான் நம்ம இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் செய்யும் போது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடணும். கலந்து விடுறதுக்கு முன்னாடி பிரெட் க்ரம்ஸ் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கறதுனால நம்ம இதை உருண்டை பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு இது போல் கையை கொடுத்து நல்லா அழுத்தமாக நம்ம நல்லா கலந்து விடணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா கலந்து வரணும். அப்போ தான் நமக்கு இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் செய்யும்போது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா சரியாக அங்கங்கே படாமல் இருந்ததுன்னா பொட்டேட்டோ சீஸ் பாலோட டேஸ்ட்டு அங்கங்கே சப்புன்னு ஆகிடும். அதனால் நல்லா இது போல் மசாலா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்க எந்த அளவுக்கு சுலபமாக வருதில்ல. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த பொட்டேட்டோ பால் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ பாலில் நம்ம சீஸ் உள்ள நம்ம வைக்கிறதுக்காக ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு இது போல் நம்ம பொட்டேட்டோவை எடுத்துக்கலாம். இந்த மசாலா பொட்டேட்டோ எடுத்து இது போல் ஒரு சின்ன ஹோல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு க்யூப் சைஸில் நான் சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சீஸை வச்சு இது போல் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த கேப்பும் இல்லாத அளவுக்கு நல்லா இது போல் ஒரு முறை உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பண்ணதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். அடுத்ததாக நம்ம கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை நான் ஒரு பவுலில் சேர்த்து இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறேன். கார்ன்ஃப்ளவர் கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா கரண்டியில் ஒட்டுற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நம்ம மாவு திக்னஸ்ன்னு நமக்கு தெரியணும். ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது திக்னஸ் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸில் இருந்ததுன்னா தான் கார்ன்ஃப்ளவர் மாவு நமக்கு இந்த பொட்டேட்டோ பாலில் நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான கோட்டிங்கில் ஒட்டி வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த இந்த பொட்டேட்டோ பால் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சிங் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. எடுத்ததை இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு இது போல் அந்த பொட்டேட்டோ பால் மேலே ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்து இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது போல் ஒரு பாலாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எந்த அளவுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இது போல் இந்த பொட்டேட்டோ சீஸ் பாலை எடுத்து சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ சீஸ் பால்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். அப்போ தான் இது நல்லா செவந்து வரும். உள்ளே இருக்கிற சீஸ்லாம் நல்லா பஸ்ட் ஆகியும் வரும்.
ஸ்டவ் எக்காரணம் கொண்டும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலே வந்து கருகிடும், உள்ளே வந்து சீஸ்லாம் பஸ்ட் ஆகாமல் ஆகிடும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சாலுமே இது எண்ணெய் ரொம்ப குடிக்கும். எண்ணெய் நம்ம ரொம்ப குடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பொரிக்கணும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் செவக்க விட்டு எடுத்தோன்னா நல்லா டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால் நமக்கு ரெடி ஆகிடும். எவ்வளோ சுலபமாக இந்த ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.